இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸ் கடந்த மாதம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அவங்க ஒரு வாரத்திலேயே திரும்பி இருக்கணும். இப்போ ஒரு மாதம் ஆகியும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் இருக்கு. அவங்க ஏன் பூமிக்கு திரும்பல, அவங்க எப்போ திரும்புவாங்கன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அமெரிக்கை சார்ந்த விண்வெளி வீரரான சுனிதா வில்லியம்ஸ் ஏற்கனவே 2 முறை இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த ஜூன் 5ஆம் தேதி இவரும் இவர் கூட புட் வில்மோட் என்கிற இன்னொரு விண்வெளி வீரரும் சேர்ந்து போயிங் நிறுவனத்துடைய ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் ஷிப் மூலமா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. அங்க ஒரு வாரம் தங்கி இருந்து பூமிக்கு ரிட்டர்ன் வர்றது தான் பிளானு. ஆனால் அவங்க போன ஸ்பேஸ் ஷிப்பில் ஏற்பட்ட ஹீலியம் கசிவால் அவங்க பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் இருக்குது. அந்த ஹீலியம் கசிவை சரி செய்கிறதுக்கு நாசா எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த பலனும் இல்லை. இது வரைக்கும் அவங்க எப்போ பூமிக்கு திரும்புவாங்கன்னே சொல்லலை. இருந்தாலும் நாசா அவங்கள திரும்பவும் பூமிக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றி சுனிதா வில்லியம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லோரும் நல்லா தான் இருக்கோம். அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஏற்பட்டிருக்கிற ப்ராப்ளம் ரொம்பவும் மைனரான ப்ராப்ளம். அதனால் நாங்கள் திரும்பவும் பூமிக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கிற சயின்டிஸ்ட் மற்றும் ஒரு சில முக்கியமான நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போயிங் நிறுவனத்துடைய ஸ்பேஸ் ஷிப்பு தானே ப்ராப்ளம். அதுதான் நம்மக்கிட்ட ஸ்பேஸ் எக்ஸ் உடைய ஸ்பேஸ் ஷிப் இருக்குல்ல, அதன் மூலமாக அவங்கள பூமிக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் இருக்கிற கார்ப்பரேட் அரசியல் என்னன்னா, போயிங் நிறுவனத்துடைய ஸ்பேஸ் ஷிப்பை விட்டு அவங்க ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடைய ஸ்பேஸ் ஷிப்பில் வந்தாங்கன்னா போயிங் நிறுவனத்துடைய மார்க்கெட்டு டவுன் ஆகும். அவங்களால ஒரு சேஃப்டியான விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு நினச்சிடுவாங்கன்றதுக்காக அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிற ஹீலியம் கசிவை எப்படியாவது சரி பண்ணிடலான்னு போயிங் நிறுவனம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இவங்களுடைய கார்ப்பரேட் அரசியலில் மாட்டிட்டு இருக்குது சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோட் என்கிற அந்த 2 விண்வெளி வீரர்கள் தான். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க பண்ணிக்கோங்க.